ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த காவேரி அன்னை உன் காலை உரைசி விட்டு போகிறார் என்று ஒரு சீரியல் நடிகை பேசுனாங்க. அவருடைய மூத்த பையனை வந்து போக்கோ செக்டர்ஸில் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி, மூத்த பையன் இல்லை, இப்போ ஆலோசனை பண்ணி கேட்ட பின்னாடி அந்த வீடியோவில் சின்ன திருத்தம். இவங்க பையன்தான் சின்ன பையன், பெரிய மூத்த பையன் இல்லை. சத்யபிரகாஷோ சூரியபிரகாஷ்னு அவர் பேர். ஸோ அந்த பேரில் இருக்கிற அந்த பையனை தான் போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவர் துணை நடிகர்களுக்கெல்லாம் வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி, நடிகர்கள்லாம் வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி, அதே நான் சொன்னதான் பல பெண்களை இது பண்ணி, அது ஒரு 17 வயசுக்கும் உள்ள பெண்ணை ஏதோ ஒன்று பாலியல் சீண்டல் செய்திருக்கிறாரு. அதனால திமுக காலத்தில் அவரை தூக்கி சிறையில் போட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு தான் இந்த ஆட்சிக்கு வந்து அந்த அம்மா ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காங்க. சின்ன பையன் எப்படியாவது வெளியே வந்துடணும்னு சொல்லி. அவரோட சின்ன பையன் சூரியபிரகாஷோ சத்யபிரகாஷோ அவரோட பேர். ஸோ அந்த அம்மா பேசும்போது கேளுங்க, எங்கள் சின்ன பையன் என்னம்மா பண்ணுறான், போக்சோ சட்டில் அரெஸ்ட் பண்ணிட்டுக்கிறான், நம்ம நீங்கள் பெண்களுக்காக இப்படி குதிக்கிறீங்க அப்படின்னு. நான் தான் சொன்னேன்ல, எல்லாரும் ஒரு சுயநலத்துக்காக, தன்னை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய சொத்தை காப்பாற்றி கொள்வதற்காக, தன் சுதந்திரத்தை காப்பாற்றி கொள்வது, தன் சுகபாகமாக வாழ்வதற்காக தான் நம்மள மாதிரி பொதுமக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்களா தவிர, அவங்க வந்து மக்களுக்காகவும் இந்த மண் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், இயற்கை நல்லா இருக்கணும், காடு நல்லா இருக்கணும், கடுமை வளம் நல்லா இருக்கணும், கும்பிட்ற சாமியை நம்ம பாதுகாத்து வைக்கணும், அடுத்த தலைமுறை அறிவாக வளர்க்கணும், அப்படியெல்லாம் கிடையாது. தன்னை காப்பாற்றிக்கணும், தன் குடும்பத்தை காப்பாற்றிக்கணும், நம்ம 3 வேளை மூக்கு பிடிக்க சாப்பிடணும், நல்லா இருக்கணும், காரு பங்களா வசதியாக வாழணும், தன்மையில் இருக்கிற வழக்குகள் வந்து விடுபட்டிருக்கணும். இப்போ கூட சட்டசபையில் என்ன சொன்னார், 32 அமைச்சருக்கு மேலே ஃபைல் எங்கிட்ட இருக்குது, அந்த ஃபைலை நான் எப்போ ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லி திமுக டைரக்டராக வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இப்போ இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் சொன்னாங்க. உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் கையில் வந்துருச்சு, கையில் வந்த உடனே அதை வெளிப்படையாக சொல்லக்கூடாது. அதே அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட சத்திய பிரமாணத்தை மீறிட்டீங்கன்னு அர்த்தம். சட்டசபையிலே ஒத்துக்கிட்டீங்க, மீறிட்டீங்கன்னு அர்த்தம். அதுவே மிகப்பெரிய கிரிமினல் வழக்கு பதிவு செய்யலாம். நீங்கள் உங்ககிட்ட அந்த ஃபைல் இருக்குன்னா உடனடியே ஓப்பன் பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துக்கலாம். ஏன் மதிப்புக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாமல் இருக்காரு? காரணம் என்னன்னா, இது மூலியமாக அந்த 32 அமைச்சர்களையும் தன் பக்கம் படிய வைக்கலாம், தன் சுகபாகமாக வாழ, தன் ஆட்சியை காப்பாற்றி கொள்ளலாம் என்று நினைக்கிறார். அப்போ ஓட்டு போட்ட மக்களை பற்றி நீ சிந்திக்கல. ஏற்கனவே ஊழல் பண்ண திமுக அமைச்சர்கள் ஊழல் பண்ணியிருக்காங்க, 32 ஃபைல் எங்கிட்ட இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்து சட்ட பிரகாரம் அவங்க ஊழல் வந்து உள்ள தூக்கி வைக்கலாம். அப்போ மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும். அதை அவர் செய்யலை. ஒருவேளை அவர்கிட்ட ஃபைல் இருக்குன்னா அதை செய்யலை. ஏன் செய்யலை? தான் சுகபாகமாக வாழ வேண்டும், சந்தோஷம். மக்கள் பணத்திலேருந்து 1 பைசா தொட மாட்டேன்னு சொன்னார். அரசாங்க படத்தில் 5 கோடியில் ஒரு அறையை மட்டும் அவருக்கு ரெடி பண்ணுகிறான். 5 கோடி இருந்தால் இன்றைக்கி வீடு கட்டிடலாம், நம்ம வாசல் கட்டிலாம், நான் இருக்கிற கடையை விலை கொடுத்து வாங்கிடலாம். அப்படி இருக்கும்போது 5 கோடி வாங்கிட்டு அதில் நான் கடை கட்டிடுவேன். ஸோ எல்லோரும் சொல்கிறது தான், மக்கள் கரெக்டாக நடந்துக்கிறாங்களான்னு உண்மை கிடையாது. மக்கள் தான் சிந்திக்கணும். இனிமேல் சிந்தித்து செயல்படணும். அதே தப்பு தான் நடவடிக்கை எடுத்துக்கலாம், எல்லோரும் கைது பண்ணிக்க. இவர் கைது பண்ண மாட்டார். காரணம்,